Good evening to all. So last class ஒரு 3 ப்ராப்ளம் போட்டோமா. ஸோ நாலாவது ப்ராப்ளம் பாருங்கள், இது முக்கியமான ப்ராப்ளம். ஆக்சுவலாக நம்ம கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் போட்டிருப்போம் இன் R3, சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ் இன் R3 போட்டிருப்போம். இப்போ ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ் இன் R3, ஓகேங்களா, r, θ, π. ஸோ இது கைனடிக் எனர்ஜி வந்து அவங்க கொடுத்துருவாங்க, இல்லை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது கொடுத்துருவாங்க, இல்லை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா. ஓகே, இப்போ என்னன்னா ½ m. ஆக்சுவலாக அங்கே எழுதியிருப்போம்னா இந்த இடத்துல நம்ம ஒன்று எழுதிருக்க மாட்டோம். ஓகே, எழுதியிருப்போம், இது ஸ்கொயர் பண்ணி போடுறோம். ஸ்கொயர் இந்த 1 r² 1 எழுதியிருப்போம். இந்த இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. இது பாருங்கள், ஸோ என்ன எழுதியிருப்போம்னா இப்படி எழுதியிருப்போம். அதாவது கார்ட்டீசியனுக்கு கைனடிக் எனர்ஜி வந்து T ½ m v². அப்போ வந்து x, y, செட் இருக்குமா, அப்போ அப்படியே ஜஸ்ட் டாட் வச்சு ஸ்கொயர், டாட் வச்சு ஸ்கொயர், டாட் வச்சு ஸ்கொயர். இது சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ். சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ்க்கு எழுதியிருப்போம். P வந்து r, θ, செட்டா. இப்போ 1/2 m, அதேமாதிரி வழக்கம் போல் r டாட் ஸ்கொயர் ஸ்பேஸ் விட்டுக்குவோம், θ டாட் ஸ்கொயர் ஸ்பேஸ் விட்டுக்குவோம், z டாட் ஸ்கொயர். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன எழுதியிருப்போம்னா, இந்த இடத்துல ஒன்று எழுதியிருக்க மாட்டோம், 1. இந்த இடத்துல r², இந்த இடத்துல 1 எழுத மாட்டோம், 1. ஓகேங்களா, இதே தான் இங்கே எழுத போகிறோம். ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ் P, r, θ, π. இது என்ன வரும்னா 1/2 m, இது அப்படியே ஸ்கொயர் பண்ணுவோம், r டாட் ஸ்கொயர் ஸ்பேஸ் விட்டுக்குவோம், θ டாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்பேஸ் விட்டு π டாட் ஸ்கொயர். ரைட்டா, எஸ். இப்போ இங்கே என்ன பண்ணோம், 1, ரைட்டா, 1. இந்த இடத்துல r², இந்த இடத்துல இங்கே 1 எழுதியிருக்க பதில் r² sin ஸ்கொயர் θ, r² sin ஸ்கொயர் θ. ஓகேங்களா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான ரிசல்ட். ஸோ மூணையுமே கம்பைன் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு இதை கொஸ்டினாகவே கூட கேட்கலாம். இப்போ கொஸ்டின் கொடுத்ததா வச்சுக்கோமே, கைனடிக் எனர்ஜி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஜெனரலைஸ்ட் மூவ்மெண்ட்டோட காம்போனன்ட் கண்டுபிடிக்கணுமா. இப்போ என்ன பண்ணணும், இதை என்ன பண்ணணும், இது என்ன ஃபார்முலா நமக்கு டோபி. ஆக்சுவலாக டோபி வரும், அதில் டோட்டியில் வரும். ஓகே, டி தானே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டீங்கிற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் டாட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் PR. ஸோ இது கிடைச்சிடும். அப்போ நமக்கு ஜெனரலைஸ்ட் மூவ்மெண்ட்டோட காம்போனன்ட் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, இந்த 3 காம்போனன்ட். இந்த ஃபர்ஸ்ட் காம்போனன்ட்டுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா ரேடிக்கல் டைரக்ஷன்ஸ். ஓகே, லீனியர் மூமெண்டம், மூணு மூமெண்டம் தான், லீனியர் மூமெண்டம் காம்போனன்ட் இன் ரேடிக்கல் டைரக்ஷன். ரேடியஸ்னால ரேடிக்கல் டைரக்ஷன். ரைட்டா, இது வந்து ஆங்கிள், ஒரு ரெண்டுமே ஆங்கிள். ஓகேவா, ஆங்குலர் மூமெண்டம் காம்போனன்ட் அபவுட் ஹரிசாண்டல் ஆக்சிஸ். ஓகே, ஹரிசாண்டல் ஆக்சிஸ் ஆக்சுவலி இப்படி வரும். இது வந்து என்னன்னா ஆங்குலர் மூமெண்டம் காம்போனன்ட் அபவுட் வெர்டிகல் ஆக்சிஸ். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இனர்ஷியா வழக்கம் போல என்ன பண்ணுவீங்கன்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இனர்ஷியா கரஸ்பாண்டிங் டு r, θ, πr. இந்த இதோட கோஎஃபிஷியன்ட் m, இதோட கோஎஃபிஷியன்ட் mr², இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து mr² sin ஸ்கொயர் θ. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, mr² sin ஸ்கொயர் θ. அப்போ இது ஒரு கொஸ்டின், இது ஒரு கொஸ்டின். ஓகே, இப்போ இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ் எப்படி இருக்குன்னா, கோஆர்டினேட்ஸ் ஸோ எப்படி இருக்கும், P of r, θ, π. இதை வந்து இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன செய்யறோம்னா கார்ட்டீசியன்ல இருந்து இதை மாற்றுவோம், ஸ்பெரிக்கலாக மாற்றும் போது இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஆரோட ரேஞ்ச் வந்து ரேடியஸ் 0 to infinity, θ வந்து சர்க்கிளில் வேரி ஆகிறதுனால 0 to 2π வரும். இது வந்து 0 to π வரும். இது பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ எனக்கு ஒரே ஒரு சின்ன, இப்போ எனக்கு என்ன வேணும்னா ஒரே ஒரு சின்ன விஷயம். இப்போ கோஆர்டினேட்ஸ், ஜெனரலைஸ் கோஆர்டினேட்ஸ்லாம் படிச்சிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ நமக்கு இருக்கிற 3 கோஆர்டினேட்ஸை நம்ம தெளிவாக படிச்சுக்கிறோம். ஓகேங்களா, ஆக்சுவலாக இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். ஒரு டபுள் இன்டெகிரேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து போலார் கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது வரும். ட்ரிபிள் இன்டெகிரேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்பெரிக்கலோ சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸோ யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி வரும்.
ஆனால் அவங்க வந்து யூஸ் பண்ணுங்கன்னு கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் வித் ரெஸ்பெக்ட் டு சிச்சுவேஷனை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதனால ஜஸ்ட் இது என்னன்னு மட்டும் லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் நமக்கு எல்லாம் தெரியும். R2ல போலார் கோஆர்டினேட்ஸ் எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் லொகேட் 3,40 இன் போலார் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் நம்ம எப்படி இது பண்ணுறோம்னா, இது நமக்கு தெரியும். P of R, θனா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட்டு ரேடியஸ் R ரேடியஸ் வச்சு சர்க்கிள் வரைஞ்சிருவோமா? சர்க்கிள் வரைஞ்சிருவோம். இப்போ தீட்டா எவ்வளோ ஆங்கிள்னு பார்ப்போம். தீட்டா வந்து ஆக்சுவலாக தீட்டாங்கிறது என்னதுன்னா, இந்த எப்பயுமே இங்கே தான் எடுப்போம். இந்த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஆங்கிள்னாலே பாசிட்டிவ் ஆக்சிஸ். ஓகேவா? இப்போ நம்ம இங்கே பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ரைட்டா இந்த ஆங்கிள் தான் இந்த தீட்டா. ஓகே, இது ரேடியஸ் வெக்டர். இப்போ இதுதான் அந்த பாயிண்ட்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதே தான் இங்கே கான்செப்ட். எப்பவுமே பொதுவாக நம்ம என்ன படித்தாலும் சரி தான். இப்போ ஆங்கிள் பிட்வீன் டூ லைன் கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவோம்னா, இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு லைன். ஓகே, பட் இஸ் ஆங்கிள்னா நிறைய ஆங்கிள்னா என்னன்னு தெரியல. ஸோ என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து இங்கே ஆங்கிள் மெஷர் பண்ணணும். ஓகேங்களா? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இந்த எவ்வளோ ஆங்கிளை மேக் பண்ணுது இப்படி மெஷர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இங்கேருந்து மெஷர் பண்ணக்கூடாது. ஸோ இங்கேருந்து மெஷர் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் டைரக்ஷன்லேருந்து பண்ணுறீங்க. அப்போ நம்ம இங்கேருந்து எப்பவுமே மெஷர் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த லைனோட ஆங்கிள். ஓகே, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் சொல்லுவாங்க. இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட். இப்போ எனக்கு லொகேட் 3,40ங்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம போலார் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு ட்ரை அ சர்க்கிள் இன் XY பிளேன் வித் சென்டர் வந்து 0,0, ரேடியஸ் வந்து இந்த இது. ஓகே, ரேடியஸ் வந்து R = 3. இந்த 3 வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருவோம். சர்க்கிள் வரைஞ்சதுக்கப்புறம் ட்ரை அ லைன் L which makes an angle theta 40 degree with the positive x axis in anti-clockwise. இந்த இதில் கிடைக்கும், இப்படி கிடைக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சர்க்கிள் கிடைச்சிருக்குமா? சர்க்கிள் வரைஞ்சிருப்போம். இங்கே எக்ஸ் ஆக்சிஸ், இங்கே ஒய் ஆக்சிஸ், சர்க்கிள் கிடைச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணோம், ஒரு லைன் வரைய போகிறோம். இங்கே லைன் வந்து ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து அந்த 40 டிகிரி மேக் பண்ணணும். 40 டிகிரினா 90 இப்படி வரும். ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் 40 ரைட்டா. இப்போ நமக்கு இந்த இது கிடைச்சிருக்கு. ஓ, இது பி. ஸோ திஸ் இஸ் அவர் பாயிண்ட் 3,40 டிகிரி. ஓகே, ஸோ இதுதான் அங்கே எழுதியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், மற்ற எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஸோ ரேடியஸ் ஓகே, ஆக்சுவலாக நம்ம இப்படி எழுத முடியாதுல்ல. 3 பாசிட்டிவ் நம்பரில் எழுத முடியும். 3 + 5/2 ஏன்னா ரைட் தானே. ரேடியஸ் வந்து பாசிட்டிவ். ஓகேங்களா? பட் எல்லா R2 கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் R2ல எல்லா இதையுமே நம்ம என்ன செய்யலாம், இந்த மாதிரி எழுத முடியும். ஓகேங்களா? அதான் எங்கள் கான்செப்ட். ஓகே, ஸோ R2 கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் இந்த R2 வந்து நம்ம சொல்லலாம் போலார் கோஆர்டினேட்ஸ் இந்த R2 மாற்ற முடியும். தட் இஸ் a 1-to-1 correspondence between these two ordinates. ஓகேங்களா? using this transformation x is equal to r cos theta, y is equal to r sin theta. இப்போ ஓகே, இப்போ R2 பேசியிருக்கோம். கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் இந்த R3 அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ சிம்பிளாக பார்ப்போம். இப்போ பாயிண்ட் 1,2,3 கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் இன் R3. ஓகேங்களா? R3ல தெரியணும் நமக்கு. ஆக்சுவலாக ஸ்கூல் புக்கில் ஸோ பாயிண்ட்டு அவனுக்கு என்னன்னே தெரியாத மணி இருப்பான். 1, 2, 3ங்கிறது என்னன்னே தெரியாது. சரி, ஓகே, விட்டுருவோம். ஸோ லொகேட் எ பாயிண்ட் 1, 2, 3 இன் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் நம்ம இது பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணணும்னா, இப்படி இருக்க வச்சுக்குமா. சரி, ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, வி மூவ் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் லென்த் 1 இங்கே 1 வந்ததெல்லாம் 1 அலாம் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன் நடக்கும். ஏன் பாசிட்டிவ்னா 1 வந்து என்னது
பாசிட்டிவ்னா பாசிட்டிவ், இந்த இடத்துல -1 நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் நடப்போம். இந்த இடத்துல ஓகேங்களா, இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனை பொறுத்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னு கன்க்ளூஷன் வரும். அப்போ இது வந்து என்னது பாசிட்டிவ் நம்பர்னால ஒன் டிஸ்டன்ஸ் ஆலாம் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன் நடந்துகிட்டே போவோம். ஓகே, நடந்து போயிடுமா? இது எக்ஸ், இது ஒய் இசட். எப்பயுமே 3Dல இது எக்ஸ் ஒய் இசட் இருக்கும். இப்போ நம்ம இங்கே ஆர்ஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ வி மூவ் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் லென்த் 1. அப்போ நம்ம இங்கே எக்ஸ் இருக்குமா, லென்த் 1 வர வரைக்கும் நம்ம இந்த இடத்துல மூவ் பண்ணி இந்த இடத்துல இருந்து ஸ்டாப் ஆகிடுவோம். ஓகே, இந்த இடத்துல நின்றுவோம். வி ரீச் எ பாயிண்ட் பி. இந்த பாயிண்ட் தான் பி 1,0,0 இருக்கும். ஓகேங்களா, ரைட். ஸோ வந்துடுச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இந்த பாயிண்ட்ல இருந்து ஒய்க்கு பேரலா நடக்கிறோம். எவ்வளவுனா ஒய்யோட லொகேஷன் நெக்ஸ்ட் லொகேஷன் வந்து 2 இப்போ 2ங்கிறதுனால ஒய்க்கு பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல பேரலா நடப்போம். ஸோ ஒய்ல இங்க 2 வர்ற வரைக்கும் நம்ம நடந்து போவோம். ஒய்ல இங்க 2 இங்க போட்டிருப்பாங்க, இங்க 2 போட்டிருந்தாங்கன்னா இந்த இடத்துல நின்றுடும். ஓகேங்களா, ஸோ அதான். ஸோ வி மூவ் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் லென்த் 2 parallel to பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். ஏன்னா நமக்கு 2ன்னு வரணும். ஓகேங்களா, இந்த இடத்துல 2 வந்ததுனால பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், மைனஸ் வந்து நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். ஓகே, ரைட். ஃப்ரம் அந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம வந்துட்டோம், parallel to ஒய் ஆக்சிஸ்க்கு parallel வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம இங்கே வந்து என்னன்னா, இப்போ எக்ஸ் ஒய் பிளேன்ல இந்த நம்ம வந்திருப்போம். இதை அப்படியே நம்ம என்ன ஹைட் ரைஸ் பண்ணணும். ஓகே, இங்கே செட் ஆக்சிஸ் இருக்குமா, செட் ஆக்சிஸ் இங்கே இருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து நின்றுருப்போமா, இதுதான் எக்ஸ் ஒய் பிளேன். ஓகே, எக்ஸ் ஒய் பிளேன்ல நீங்கள் வந்து நின்றுட்டீங்க, இந்த இடத்துல நின்றுட்டீங்க. இப்போ நம்ம ஹைட்டை வந்து ரைஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், அடுத்த லொகேஷன் 3 ஸோ +3னால இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல இங்கே நம்பர் போடுவோம், 1 2 3ன்னு போட்டிருப்பாங்க. 3 வர்ற வரைக்கும் நின்றுவீங்க. ஓகே, அப்போ இதுதான் நம்ம லொகேஷன் 1, 2, 3. அதே நெகட்டிவ்னா கீழே போகணும், அவ்வளோதாங்க. அதை அப் டவுன் தான். ஓகேங்களா, ஸோ இதுதான் இங்கே கான்செப்ட். ஸோ இதுதான் நான் இங்கே எழுதியிருப்பேன், அதை பார்த்துக்கணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம், மைனஸ் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆக்டன் ஒரு விஷயம் வரும். ஸோ R3 இஸ் டிவைடட் இன்டு 8 ஆக்டன்ஸ். இப்போ நம்ம R2 இஸ் டிவைடட் இன்டு 4 quadrants படிப்போமா. R2 is divided into 4 quadrants படிச்சிருப்போம். இங்கே R3 is divided into 8 octants. ஸோ அந்த ஆக்டன் எங்கே படிச்சிருப்போம்னா, அந்த டபுள் இன்டெக்ரல் சால்வ் பண்ணும்போது படிச்சிருப்போம். இந்த ஸ்டோக்ஸ் டைவர்ஜென்ஸ் தியரம், கிரீன்ஸ் தியரம் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம அதை யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஆக்டங்கிற வேர்டு அங்கே தான் வந்திருப்போம். டபுள் இன்டெகிரேஷன் ட்ரிபிள் இன்டெகிரேஷன் வந்திருக்கும். ரைட், இப்போ ரைட்டா, இப்போ என்னன்னா, இப்போ வந்து இப்போ 8 ஆக்டன் இருக்கா. ஃபர்ஸ்ட் ஆக்டன் வந்து ஆக்டனால O1 O2 O3 O4 O5 O6 O7 O8. இது ஆக்டன் 1, ஆக்டன் 2, ஆக்டன் 3, ஆக்டன் 8. கரெக்டா. ஸோ 8 ஆக்டன் தான் வச்சாச்சு. ஆக்சுவலாக அது எப்படி இருக்கும்னா, இது எப்படி இருக்கும் மறைக்குது. எப்படி இருக்காம பாருங்க, 8 ஆக்டன்ட் இப்படி இருக்கும். இது ஒரு ஆக்டன்ட், ஃபர்ஸ்ட் ஆக்டன்ட், இது செகண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த். ஃபர்ஸ்ட் ஆக்டன்ட், இது செகண்ட் ஆக்டன்ட், தேர்ட் ஆக்டன்ட், ஃபோர்த் ஆக்டன்ட். ஓகேங்களா. இப்போ அதே நேரத்தில் இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு கீழே இருக்கிறது 5th, செகண்டுக்கு கீழே இருக்கிறது 6th, தேர்டுக்கு கீழே இருக்கிறது 7th, ஃபோர்த்துக்கு கீழே இருக்கிறது 8. ஸோ ஆக்சுவலாக அது வந்து இப்படி போகும். ஓகேங்களா. R3 வந்து ஸ்பேஸ், இது அப்படியே அங்கிட்டு நிறைய போகும். இது ஒரு பிளேன், இது ஒரு பிளேன், இது ஒரு பிளேன். ஓகேங்களா. இதுதான் 8 ஆக்டன்ட். ஓகேங்களா. 8 ஆக்டன்ட்டா நம்ம அந்த ஸ்பேஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ ஆக்டன் 1ல் எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலாக இப்போ எப்படி வச்சுக்கோம், இப்போ நமக்கு இப்படி வச்சுக்கோம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய், இதுக்கு என்ன பண்ணியிருப்போம்னா, ஃபர்ஸ்ட் குவார்டர்னா என்னது ப்ளஸ்ன்னு எழுதியிருப்போமா.
செகண்ட் குவார்டர்ல என்ன எழுதியிருப்போம், மைனஸ் பிளஸ் எழுதியிருப்போமா, தேர்டுக்கு என்ன எழுதியிருப்போம், ரெண்டுமே மைனஸ் எழுதியிருப்போம், ஃபோர்த்துக்கு என்ன எழுதியிருப்போம், பிளஸ் மைனஸ் எழுதியிருப்போம். அப்போ இது வந்து ஓகேவா. இப்போ இதை நான் ஆக்டனை எப்படி மாற்றுவோம்னா, இந்த இடத்துல ஒரு பிளஸ் போடுறேன் லாஸ்ட். ஸோ தேர்டு கோஆர்டினேட் வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னா அப்பர் போர்ஷனில் இருக்கும். ஓகே, நம்ம மேலே பார்த்தோம்ல, இது கூட மேலே அப்பர் போர்ஷனாக இருக்கும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட். இப்போ இந்த பாயிண்ட் எங்கன்னா இது வந்து ஆக்டன் 1ல இருக்கும், இது ஆக்டன் 2 O2, இது வந்து ஆக்டன் 3, இது வந்து ஆக்டன் 4. ஓகே, இப்போ ஃபோர்த் ஆக்டன் எங்க, ஃபிஃப்த் எங்க இருக்குன்னா இதுக்கு கீழே, இதெல்லாம் மாறாது என்ன, இதுக்கு அப்படியே கீழே தானே, இசட் ஆக்சிஸ் மட்டும் தான் மாறும். அப்படியே பிளஸ் பிளஸ் மைனஸ், இது அப்படியே காப்பி பண்ணுங்க, மைனஸ் பிளஸ் மைனஸ். இந்த லாஸ்ட் இதை மட்டும் நம்ம எல்லாமே மைனஸ் போட்டா ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த் வந்துடும். மைனஸ் 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 பிளஸ் மைனஸ் மைனஸ். ஓகே, இது ஆக்டன் 4க்கு அப்புறம் 5, இது ஆக்டன் 6, இது ஆக்டன் 7, இது வந்து ஆக்டன் 8. அப்போ R3 வந்து நம்ம 8 ஆக்டன்டா பிரிச்சிருப்போம். ஓகேங்களா, ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ரைட், இப்போ இது கார்ட்டீசியன். ஓகேவா, இப்போ அடுத்து இதுக்கு வந்து நமக்கு டிஆர்பி தேவையில்லாது இருந்தாலும் லைட்டாக சொல்லிட்டு இருக்கோம் பார்த்துட்டு. ஓகே, இப்போ எனக்கு என்ன எனக்கு இது நிறைய பேத்துக்கு இந்த சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. சில பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே தெரிய மாட்டேங்குது கோஆர்டினேட்ஸ் வந்து. இது ரொம்ப முக்கியமான கோஆர்டினேட்ஸ், சிலிண்ட்ரிக்கல் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ். ஓகே, கார்ட்டீசியன் மட்டும் தான் எல்லாத்துக்கும் தெரியுது. ஸோ இது ரெண்டு பேருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா, ரைட், இது ரொம்ப முக்கியமான டாபிக். ரைட், இப்போ என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுன்னு வச்சுக்கோங்க. லொக்கேட் எ பாயிண்ட் 2, 30, R, தீட்டா, Z. ஓகே, இப்போ ஆறுங்கிறது ரேடியஸ்னால பாசிட்டிவ்ல வேரி ஆகும், தீட்டாங்கிறது ஆங்கிள். ஓகேங்களா, சர்க்குலர் ஆங்கிள், அதனால ஆங்கிள் 0லேருந்து 2π வரைக்கும் வரும். இசட்டுங்கிறது ஆக்சிஸ், Z ஆக்சிஸ் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால -∞ பிளஸ் ∞ வரைக்கும் வேரி ஆகும். ஓகேங்களா, இப்போ இந்த ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டேன். இது நீங்க என்ன பண்ணணும்னா, லொகேட் த பாயிண்ட் இன் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் இது பண்ணணும். இது ரொம்ப சிம்பிளானதா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இப்போ 2 ஃபர்ஸ்ட் லொகேஷன் 2, we draw a circle in xy plane, சென்டர் 0,0 ரேடியஸ், இந்த ரேடியஸ் 2 வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருவீங்க, xy பிளேன்ல வரைஞ்சிருவீங்க. ரைட்டா, xy பிளேன்ல நீங்க வரைஞ்சிருவீங்க சர்க்கிள். ஓகே, சர்க்கிளை வரைஞ்சிட்டீங்களா, வரைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இப்போ அடுத்த இந்த ஆங்கிள் செகண்ட் லொகேஷன் வந்து ஆர்டினேட் தீட்டா வந்து 30, we draw a line L1 which makes an angle 30 degree. This is theta, which எப்பயுமே ஆங்கிள் வரும்போது மேக்ஸ் அண்ட் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், பாசிட்டிவ் Z ஆக்சிஸ். ஆங்கிள் மேக்ஸ்னாலே அதான் அர்த்தம். அப்போ ஆங்கிள் வித் மேக்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, ஒரு ஆங்கிளை மேக் பண்ணோம், ஒரு லைன் நமக்கு கிடைச்சிடும், சர்க்கிள் வந்தாச்சு. ஓகே, இப்போ ரேடியஸ் நமக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ இங்கேருந்து ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சிடலாமா, எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஒரு லைன், ஒரு ஆங்கிள் வந்து 30 இருக்கிற மாதிரி நம்ம ஈஸியாக மெஷர் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்குல்ல, இது எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து இந்த பக்கம் 30 இருக்கிற மாதிரி இந்த ஒரு லைனை நல்லா வரைய முடியும். ஸோ வரைஞ்சிருவேன், அதான் இந்த பாயிண்ட். இப்போ இந்த லைன் வந்து வரையும் போது இந்த லைன் வந்து இந்த சர்க்கிளை வந்து ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணும். அந்த பாயிண்ட்டை வந்து Pன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா, ரைட். இப்போ அடுத்து என்ன, Pங்கிற பாயிண்ட் கிடைக்கும். Pங்கிற பாயிண்ட் ஆக்சுவலாக XY பிளேன்ல இருக்கும். அடுத்து என்ன பண்ண போறோம்னா, அடுத்த கான்செப்ட் டிரா எ லைன் செக்மெண்ட் ஆஃப் லென்த் 5. இங்கே அடுத்து இந்த லொகேஷன் வரும், லென்த் 5 அண்ட் parallel டு பாசிட்டிவ். ஏன்னா இசட் எக்ஸ் இந்த இது வந்து 5ங்கிறதுனால பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது -5 இருந்தால் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னு ஒன்று. இந்த Pல இருந்து அப்படியே பாசிட்டிவ் இங்கே தான் நினைப்போம். இந்த இசட் ஆக்சிஸ் பேரலா 5 டிஸ்டன்ஸ் வரைக்கும் மூவ் ஆகி நிற்போம். இப்போ இந்த இடத்துல 5 இருக்கிறதா இந்த இடத்துல ரீச் பண்ணிடுவோம். இதுதான் அவர் லொகேஷன். ஓகேங்களா, இப்போ புரியுதுங்களா? அப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த இது ஃபர்ஸ்ட் லொகேஷன் என்ன பண்ணோம்னா, எந்த ரீஜியன் ஃபிக்ஸ் பண்ணோம், இப்படி ஃபிக்ஸ் பண்ணோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல எங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ குட்டி ரேடியஸ் இங்கேனா இந்த இடத்துல ரேடியஸ் மாற்றினா இங்கே. ஸோ அப்போ இந்த மாதிரி லொகேஷனை ஃபிக்ஸ் பண்ணும், சர்க்குலர் ரீஜியன் ஃபிக்ஸ் பண்ணும். அப்போ 2னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆயிடும்.
அப்போ பாயிண்ட் இங்க இருந்து சம் ஹைட்ல இருக்க போகுது, அதான் இங்க கான்செப்ட், எங்கேன்னு தெரியாது. ஓகே, அந்த இதுதான் இங்க வரும். இப்போ தீட்டா ஆங்கிள் வருது பாத்தீங்களா, ஆங்கிள் வரும்போது இங்க இருந்து இப்போ ஆங்கிள் வரும், இங்க இசட் இருந்தா இந்த டைரக்ஷன் தெரியும். இப்போ இந்த டைரக்ஷன் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, இந்த டைரக்ஷன்ல 30 டிகிரி தெரிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்து இங்க இருந்து ஹைட், அடுத்து இங்க இருந்து ஹைட். ஸோ இசட்டுக்கு பேரலா நீங்க இந்த 5 டிஸ்டன்ஸ் வந்தீங்கன்னா இந்த ஹைட் கிடைக்கும். திஸ் இஸ் அவர் லொகேஷன். இது அப்படியே நீங்க ஸ்பியரா கன்வெர்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி ஸ்பியர் கிடைக்கும். கரெக்டுதானே? கரெக்டுதானங்களா? ஸ்பியர் தானே. ஃபர்ஸ்ட் இது சர்க்கிள் வரைஞ்சிருப்பீங்க, சர்க்கிள் வரைஞ்சிருப்பீங்களா? இப்போ இங்க இருந்து 30 டிகிரியில் ஒரு ஆங்கிள் கிடைச்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பிங்கிற பாயிண்ட்ல இருந்து இந்த இசட் ஆக்சிஸ் பாசிட்டிவ் எக்ஸைஸ்ல 5 டிஸ்டன்ஸ் அளந்திருப்போம், இந்த இடத்துல வந்து நின்றோம். ஓகே, இப்போ இதை ஒரு சிலிண்டரா நீங்க கன்சிடர் பண்ணலாம். இது வந்து சிலிண்டரோட பேஸ் ஆக்ட் பண்ணும், இது வந்து சிலிண்டரோட ஹைட் ஆக்ட் பண்ணும். அதனால இதுக்கு பேர் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ்னு வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது ஈஸியாக தான் இருக்கும், வெரி சிம்பிள் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்கிள் வரைஞ்சுக்கிறோம், எவ்வளோ ரேடியஸோ அதை சர்க்கிள் வரைஞ்சுக்கிறோம், தீட்டாவை பார்க்குறோம், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது 360 வரைக்கும் இது வேரி ஆகும். அப்போ எவ்வளோ வேரி ஆகுதோ அதுல இருந்து ஒரு லைனை வரைஞ்சிடுவோம். ஓகே, வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இசட்டுக்கு பேரலா வரைய போறோம் அப்படின்னா. ஸோ இசட்டுக்கு பேரலா வரைவோம் 5 டிஸ்டன்ஸ். இது தானே இருக்கும், 30 டிகிரி வரைஞ்சதுக்கப்புறம் இந்த இசட் ஆக்சிஸ் பேரலா 5 டிஸ்டன்ஸ். ஆக்சுவலாக இது வந்து 2Dயில் 3D இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அது சும்மா அது ரஃபாக தான் போட்டுருக்கணும். ஓகேங்களா? ரைட்டா? இது நீங்கள் 3Dயில் தான் பார்க்கணும், 3D வியூவில் பார்க்கணும். 2Dயில் 3Dயை பார்க்கக்கூடாது, 3Dயில் தான் 3Dயை பார்க்க முடியும். ஸோ இதனால் என்ன செய்வாங்கன்னா இப்போ இந்த இது கிடச்சிடும். அப்போ இது ஒரு சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ அடுத்து வந்து என்னன்னா ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ். ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ்னா என்னன்னா அதே கான்செப்ட் தான். இப்போ பி ஆர் கமா தீட்டா கமா பைன்னு சொல்லுவோம். ஆறுங்க ரேடியஸ் 0 to infinity, தீட்டாங்கிறது ஆங்கிள் தான் 0 to 2π. இந்த பைன்னு ஒரு 2 ஆங்கிள் வரும் இங்கே, இது வந்து 0 to π வரைக்கும் வெரி ஆகும். ஓகே, இது பாராமெட்ரிக் ஈக்குவேஷன் x y செட்டா, x is equal to r cos theta r sin theta அப்படின்னு பாடுவோம். இங்கே இடையில இங்கே ஒரு sin பைன்னு ஒன்று சேர்க்கணும், cos பைன்னு ஒன்று சேர்க்கணும். அதே sin பை தான், sin பைன்னு சேர்க்கணும். இந்த இடத்துல ஒரு r, இந்த இடத்துல ஒரு cos பைன்னு ஒன்று சேர்த்துட்டீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை கார்ட்டீசியனை போலாரா கன்வெர்ட் பண்ணிடலாம். இந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், இப்போ என்ன பண்ண போறோம்னா லொகேட் எ பாயிண்ட் cylindrical spherical coordinates. அதாவது இது கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் ஸ்பெரிக்கலா மாத்துறதுக்கு இது. ஸோ அப்புறம் நிறைய இருக்கு, சிலிண்டரிக்கலை ஸ்பெரிக்கலா மாத்துறது ஒன்று இருக்கும், ஸ்பெரிக்கலை சிலிண்டரிக்கலா மாத்துறது ஒன்று இருக்கும். இப்போ நம்ம லொகேட் எ பாயிண்ட் 2, 100 டிகிரி, 60 டிகிரி இன் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ்ல நம்ம அது பண்ணணும். இப்போ என்ன பண்ணுவோம்னா ரைட், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டெப் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் வரைவோம். இந்த ரேடியஸ் 2 வச்சு ஒரு சர்க்கிள், டிரா எ சர்க்கிள் இன் XY plane with radius with center வந்து 0,0 0,0 ரேடியஸ் வந்து r equal to 2. இப்போ இதான் r, இதான் தீட்டா, இதான் பை. ஓகே, ரேடியஸ் வரைஞ்சிரும். அப்போ சர்க்கிளில் ஸோ இந்த ரீஜியன் ஃபிக்ஸ் ஆகிரும் ஃபர்ஸ்ட் லொகேஷன் வச்சு. அடுத்த ஸ்டெப் நம்பர் 2 என்னன்னா draw a line L1 which makes an angle theta 100 degree with the positive x-axis. ஓகே, பாசிட்டிவ் x-axis ஆங்கிளை மேக் பண்றது தீட்டா. அதே மாதிரி ஸ்டெப் 3 இது என்னன்னா ஒரு லைன் செக்மெண்ட் வரைவாங்க, இதுதான் முக்கியமானது.
draw a line segment of length 2, draw a line segment of length another in the radius r is equal to 2. Okay, radius vector which makes an angle phi equal 60 with positive z axis. Positive z axis ஓட மேக் பண்ற ஆங்கிள் வந்து இதுன்னு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணலாம்னா சர்க்கிள் ஒரு ஸ்பியர் நம்ம டிரா பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 4. So we draw a sphere with center 0,0,0, radius வந்து 2. ஸ்பியர் வரைஞ்சிடலாம். இப்போ வரைஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டெப் நம்பர் 5. இப்போ இந்த லைன் செக்மெண்ட் வரைஞ்சிருக்குமா, the above line segment, இந்த லைன் செக்மெண்ட் வந்து meets this sphere at a point P. அதுதான் நம்மளோட லொகேஷன், அதுதான் நம்மளோட பாயிண்ட். 2, 100°, 60. ரைட்டா? ஆக்சுவலாக என்ன வரும்னா இந்த இடத்துல என்ன வரும்னா இந்த 60 எப்படி பிளே ஆகும்னா அப்போ அந்த அப்படி ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்குமா, அப்போ அந்த பாயிண்ட்ல இருந்து இந்த லைன் ஒன்று வரைஞ்சிருக்கோம்ல 100°. ஸோ அங்கேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதான் என் கான்செப்ட். ப்ரொஜெக்ஷன் பண்ண முடியும். ஆக்சுவலாக இது டயக்ராம் வந்து தெரியும். ஸோ அதை பார்த்துக்கணும். இதான் முக்கியமானது. இந்த இருக்கா, இது ஆக்சுவலாக 3Dயை பொறுத்தளவு இதுதான் எக்ஸ், இதுதான் ஒய், இதுதான் இசட்னு எப்பயுமே எடுப்போம். இது எக்ஸ் ஒய் இசட் நம்ம எடுக்க மாட்டோம் அப்படின்னா பொதுவாக. ரைட்டு. இப்போ ரேடியஸ்ங்கிறது என்ன, இதுவும் ரேடியஸ் தானே, இதுவும் ரேடியஸ் ஆர் தான், இதுவும் ரேடியஸ் ஆர் தான். ஓகேங்களா? இது ரேடியஸ் ஆர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ரேடியஸ் ஆர் வச்சு ஒரு சர்க்கிள் இந்த இடத்துல வரைஞ்சிருப்போம் ஃபஸ்ட்டே. ஓகே, ரேடியஸ் ஆர் வச்சு இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருப்போம். அடுத்து என்ன பண்ணுவோம்னா இந்த இது தீட்டா கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து இந்த தீட்டா ஆங்கிள் வரைஞ்சி இந்த லைன் செக்மெண்ட் கிடைச்சிடும் நமக்கு. ரைட்டா? அப்புறம் இந்த ஆங்கிள் ஒன்று கொடுத்துருப்பாங்களா, இந்த பைங்கிற ஆங்கிள் வச்சு பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல இருந்து இவ்வளவு இந்த ஆங்கிள் பை ஆங்கிள் இந்த ஒரு லைன் செக்மெண்ட் கிடைச்சிடும். இப்போ இங்கே ஒரு லைன் செக்மெண்ட், இங்கே ஒரு லைன் செக்மெண்ட், இப்படி போ 2 லைன் செக்மெண்ட். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்னா இதை வந்து நம்ம என்ன செய்வோம், ஒரு ரேடியஸ் ஆரை வச்சு இந்த இடத்துல ஒரு ஸ்பியரை கன்சிடர் பண்ணிடுவோம். இது வந்து நீங்கள் 3Dல பார்க்கணும். இந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்கும், இப்படி இருக்கும், ஸ்பியர் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே இருந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் நம்மளால் கொடுக்க முடியும். ஓகேங்களா? இந்த கியூங்கிற பாயிண்ட் XY பிளேனில் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இங்கே ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்க முடியும். இது பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் முக்கியமான, அவ்வளோதான். ஸோ இதோட சாப்டர் 1 வந்து முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக இது என்னென்னா 2 வீடியோவில் முடிக்க வேண்டியது. ஸோ கேமரா அடிக்கடி ஆஃப் ஆனதுனால 4 வீடியோவாக போச்சு. ஸோ இப்போ சாப்டர் 1 முடிச்சாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து சாப்டர் 2 முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆக்சுவலாக நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து அப்ளைடு மேக்ஸை பொறுத்தளவு நான் கொடுக்குற நோட்ஸ் வந்து போதும். அப்ளைடு மேக்ஸ்க்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக என்னை நம்பலாம். அப்ளைடு மேக்ஸ்க்கு நான் கொடுக்குற நோட்ஸே போதும். ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி நம்ம எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு தெரியும் நம்ம நோட்ஸ் வந்து எவ்வளோ ஒருத்தன்னு. ஆல்ரெடி எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு தெரியும். எழுத போகிறவங்களுக்கு இப்போ தெரியாது, எக்ஸாம் எழுதும்போது தெரியும். ஓகே, அப்ளைடு மேக்ஸில் நான் என்ன கொடுக்குறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் போதும். அதை இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிறனாலும் படிச்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின்ஸ் இந்த மாடலாக வரும். அதனால் அப்ளைடு மேக்ஸை பொறுத்தளவு நான் கொடுக்குறத நீங்கள் ஓரளவு கரெக்டாக நீங்கள் படித்தாலே ஓரளவு நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். பியூர் மேக்ஸை மட்டும் நீங்கள் நம்பி போகாதீங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க நீங்கள் கால் பண்ணி பேசியிருந்தாங்க, இதுதான் அவங்க பேசியிருந்தாங்க. ஓகே, ஸோ அப்ளைடு மேக்ஸை பொறுத்தளவு மார்க் நிறையா ஸ்கோர் வரும். பியூர் மேக்ஸை பொறுத்தவரை நாலேஜ் அதிகமாக வரும். இப்போது மார்க்கா நாலேஜான்னு பார்க்கும்போது இப்போதைக்கு நமக்கு மார்க் தான் முக்கியம். ஓகேங்களா? அதனால பியூர் மேக்ஸ் வந்து ஓகே,
பட் அதில் ரொம்ப அதை மட்டும் நம்பி போகாதீங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் பாஸ் ஆனால் அப்ளைடு மேக்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பாஸ் ஆக முடியும். அப்ளைடு மேக்ஸ் வந்து எல்லாமே டைரக்ட் கொஸ்டினாக தான் இருக்கும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணவே வேண்டாம். ஒர்க் அவுட் பண்ணால் அப்படியே பார்த்தோன்னே எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் அப்ளைடு மேக்ஸை பொறுத்தளவு. பட் பியூர் மேக்ஸ் அப்படி கிடையாது, எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் அப்ளைடு மேக்ஸை நீங்கள் டெய்லி படிங்க. ஸோ நாளையிலேருந்து வீடியோஸ் கொஞ்சம் நிறையா வரும், அதை நோட்டில் அப்படியே எழுதி பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.